22:41 அன்றியும் இவர்களுக்கு நாம் பூமியில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிவார்கள், தூய்மையானவற்றை தாராளமாக கொடுப்பார்கள், நன்மையான காரியங்களை செய்யவும் ஏவுவார்கள், தீமையை விட்டும் விலக்குவார்கள், மேலும் சகல காரியங்களின் முடிவும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை உயரும்போது தருவான். அன்றியும் இவர்களுக்கு நாம் பூமியில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிவார்கள், பெருமை கொள்ள மாட்டாங்க, அந்த பொருள் இன்ன வைக்க மாட்டாங்க, வீண் பண்ண மாட்டாங்க, கஞ்சனம் பண்ண மாட்டாங்க, தேவையானது தேவைப்படுறவங்களுக்கு தாராளமாக கொடுக்கவும் செய்வாங்க. அவனுடைய பொறுத்து பெரிய பாராமல் அது மறைவாக செய்வாங்க. நன்மையான காரியங்கள் செய்வார்கள், தீமை விட்டு விலக்குவார்கள். கொடுக்கும்போது என்ன நம்பிராக இறை நம்புகன்னு சொல்லவும் செய்வாங்க. பிரார்த்தனை இருப்பாங்க, என் நம்பிக்கை நம்பணுமே, உன் பக்கம் திரும்பணுமே, நல்ல பணிவோடு கொடுப்பாங்க. மேலும் சகல காரியங்கள் முடிவு அல்லாடம் இருக்கிறது. அந்த குணங்கள் உயர வேண்டும். ஆனால் இப்போ நம்ம அருளுக்கு நன்றி எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நடமாட வச்சுட்ருக்கோம், சுகமான வாழ்க்கை வாழ வச்சுட்ருக்கோம். ஏற்கனவே பல கஷ்டங்கள் மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு அமைதி ஆரோக்கியம் வாழ வச்சுட்டு நன்றி எடுத்துன்னு சொன்னால் அடுத்த நிலை உயர்வாங்க, பொருளை கூட உயர்த்துவோம். நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கை கொண்டு வந்தால் உங்களை வேலை செய்வால் அல்ல என்ன லாபம் அடைய போகிறான். ஆனால் மனிதன் மகா நன்றி கொண்டு இருக்கலாம். 100:6-7 மகா நன்றிகரமாக இருக்கிறோம். 100:6-7 நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். 8 இன்னும் நிச்சயமாக அவன் சுக பொருள்களையே திடமாக நேசிக்கின்றான். மறுபடியும் பொருள் பக்கம் வந்தான். அருள் கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் பொருள் அதிகமாக இந்த அருள் அதிகமே கிடைக்கிறது கிடையாது. சிரமமான சூழ்நிலை, தூக்கம் இல்லாமல் இருக்கும், சாப்பிடாம இருக்கும், சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது, கல்வி எறிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சிரமம் யாருக்கும் வந்து வராமல் இல்லை. எந்திரிக்க முடியாத, நிற்க முடியாத, நடக்க முடியாத சூழ்நிலை நமக்கு யாரும் ஏற்படாமல் இல்லை. சுவாசம் கூட சின்ன சிரமம் ஏற்பட்டு சுகப்படுத்தாமல் இல்லை. எல்லாம் நடந்திருக்குது. அப்போ கொஞ்சம் தூக்கம் கிடைச்சா போதும், கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சா போதும், கொஞ்சம் அமைதி கிடைச்சா போதும், இந்த பல்வலி, இந்த தலைவலி இது சரியானா போதுன்ற அளவுக்கு நம்ம வாக்குறுதி பண்ணிட்டு மறுபடியும் சுகப்படுத்து பொருள் பக்கம் வந்துடும். இந்த அருளுக்கு நன்றி கொடுக்கணும் வேணாம். நீங்கள் நன்றி செலுத்தினாலும் அதிகமாக்குறேன் நன்மைகளை. 14:7 மேலும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் அதிகமாக்குவேன்.